அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு 4 விசிட்டிங் கார்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் அந்த டிசைனு. 4 விசிட்டிங் கார்டு. இதோட பிஎஸ்டி ஃபைல் அனைத்துமே வந்து நம்ம இந்த வீடியோ நம்ம குரூப்பில் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த 4 ஃபைலுக்கும் உள்ள பிஎஸ்டி ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணால் நம்ம வந்து பாஸ்வேர்டு அதில் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு கிடைச்சிடும். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே வந்து நம்ம பிஎஸ்டி ஃபைலே தனித்தனியாக நம்ம வந்து இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கோம். ஒரே ஃபோல்டரில் ஒரே ரேர் ஃபைல் தான் இது. ரேர் ஃபைலில் வந்து 4 டிசைனும் இருக்கும். எல்லாமே வந்து நீங்கள் எடிட்டபிள் தான். இது ஒரு டிசைனு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டோவில் வச்சு மூவ் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமுருகன் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான லெட்டர்ஸ் வந்து நீங்கள் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லை, இது எல்லாமே பிஎன்ஜி ஃபைலு. இது ஒரு விசிட்டிங் கார்டு. அப்புறம் இது ஒரு விசிட்டிங் கார்டு. டிசைன்லாம் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஃப்ரீயானா அந்த ஒரு பாஸ்வேர்டு மட்டும் இருக்கும். இது நம்ம பாஸ்வேர்டு வந்து நம்ம வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு கிடைச்சிரும். சரிங்களா? இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோட்டோஷாப் CC 2024 வெர்ஷனில் வந்து நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா இது 7.0 வந்து ஓப்பன் ஆகாது. ஓப்பன் ஆகுனா இந்த டபுள் ஸ்ட்ரோக்கு கொடுத்துருக்கலாம் வந்து அதில் பிளாக்காக தெரியும் உங்களுக்கு. அதனால் வந்து சிசி வெர்ஷனில் வந்து இது நீங்கள் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு பிஎன்ஜி ஃபைல் தான். இது பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது 2வது விசிட்டிங் கார்டு. இது அடுத்தது இது வந்து ஒரு ப்ரைவேட்டு கார் கன்சல்டன்சி வச்சுருப்பாங்களா, அவங்களுக்கு தேவையான ஒரு டிசைனு. எல்லாமே நீங்கள் எடிட்டபிள் தான். இதுக்கு தேவையான வேறு ஏதாவது நேம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் ரெடின்னு போடுறேன். நம்ம இதை மாதிரி உங்களுக்கு தேவையான டிசைனில் வந்து நீங்கள் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுன்னு நம்ம சேனல் நேமு. சும்மா ஒரு எடிட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கூட நம்ம உங்களுக்கு தேவையான மாதிரி நேம் போட்டு நீங்கள் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது டிசைன்லாம் நம்ம எப்படி பண்ணியிருக்கோங்கிறத நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் டுட்டோரியலில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அது மறக்காமல் வந்து நீங்கள் அதை பார்த்துங்க. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி இந்த ஒயிட் ஸ்டோக்கு கிராடியன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே பழைய ட்விட்டரில் போட்டிருக்கோம். அதை பார்த்து உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம மறுபடியும் சொல்லுவோம். இல்லை, இது வந்து ஒரு டிஜிட்டல் ஷாப்பு கருப்பசாமி. ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம இந்த இதை மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இதில் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் இந்த நேமு இதெல்லாம் வந்து நம்மளாக க்ரியேட் பண்ணது. இது ஒரிஜினல் எடிட்டிங் ஃபைல் வந்து இதில் இருக்குது. இந்த ஃபைல் தான் நம்ம இதை மாதிரி நம்ம எடிட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இன்னும் இல்லை, இதை நம்ம எப்படி எடிட் பண்ணணும்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான நேமை கொடுத்து இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. கிரிதரன் அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் டைப் பண்ணுறேன். கிரிதரன் டைப் பண்ணிவிட்டு Ctrl+T போட்டு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிவிட்டு கலரை வந்து அது வந்து இந்த நேமு எப்படின்னா கிரீஷ்
இது வந்து இந்த நேம் வந்து கிரீஷனாக வச்சுருக்கிறதுனால இஷ்ஷுங்கிற லெட்டர் வந்து கீழே வரும். இப்படி மடஞ்சி வர்றதுனால நம்ம இதை எப்படி நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா அதை நான் சொல்லிடுறேன். கிரீஷ். ஓகே, இதுதான் இந்த லெட்டரு. இந்த லெட்டரை நம்ம எப்படி இதை வந்து ரேஸ்டரைஸ் பண்ணி நம்ம இதை எடிட் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், இங்கே போயிட்டு ரேஸ்டரைஸ் டைப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இதை வந்து நம்ம எடிட்டபிளாக மாற்றிக்கலாம். அதை M2ல் கிளிக் பண்ணி இந்த இடத்த மட்டும் இப்படி கட் பண்ணுறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் J கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னா இப்போ தனியாக கட் ஆகிடும். உங்களுக்கு அப் ஏரோ டவுன் ஏரோ கிளிக் பண்ணி நீங்கள் கீழே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்த பிறகு இதை வந்து லைட்டாக இந்த நேமோட இது இப்படி கொஞ்சம் இந்த பார்ட்டை தெரிகிற மாதிரி இருக்கணும். கண்ட்ரோல் J இந்த லேயரில் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் J கண்ட்ரோல் T கொடுத்துட்டு இப்படி கீழே எடுத்திங்கன்னா இந்த நேம் இப்படி எடிட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ மொத்தமாக மூணுத்தையும் சேர்த்துட்டு கண்ட்ரோல் E கொடுத்து மெர்ஜ் பண்ணியிருக்கோம். மெர்ஜ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T போட்டு இந்த மாதிரி நம்மளோட சைஸுக்கு நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வந்து இந்த நேமை கொஞ்சம் இப்படி நோத்தி வச்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து டபுள் ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே இதுக்கு வந்து இது கூட லிங்க் பண்ணுற மாதிரி என்ன இருக்குது, M2ல் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி ட்ராப் பண்ணுறேன். கண்ட்ரோல் J கண்ட்ரோல் T போட்டு இப்படி இதோட வந்து மெர்ஜ் பண்ணுற மாதிரி நம்ம சேர்த்துருக்கோம். அதை இப்போ வந்து இந்த இதை நான் லிங்க் பண்ணியிருக்கேன். இந்த லேயர் மட்டும் லிங்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்த மட்டும் மேலே உள்ள லேயர் இந்த பிட்டு இந்த பிட்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். M2ல் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு இப்படி ட்ராப் பண்ணுறோம். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். திரும்ப ஒரு ட்ராப் பண்ணுறேன். அதே மாதிரி திரும்ப இன்னொரு ட்ரா ஒன்று பண்ணுறேன். இன்னொரு ரெக்டாங்கிள் ஒன்று போட்டுக்கிறேன். போட்டுட்டு டெலீட் கொடுத்தோம்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும் நமக்கு. அதுக்கு பிறகு நம்ம இதில் போயிட்டு நம்ம ஏற்கனவே இந்த பெவல் எம்போஸ் எஃபெக்ட்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. ஓகேங்களா? இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். லைட்டாக நம்ம டிஃபால்ட்டு செட்டிங் இதெல்லாம் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டிசைன் தேவையோ, இந்த மாதிரியான டிசைன் தேவையோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு விஷயம் கவனிக்கணும். என்னென்னா, நம்ம இந்த டிசைனை வந்து நம்ம எடிட் பண்ணோம்ல, அதை வந்து இது கூட கண்ட்ரோல் சேர்த்து இந்த லாக்கை எடுத்து விட்டுட்டு கண்ட்ரோல் E கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கணும். சரி, ஓகேங்களா? இப்போ தனியாக இருக்குது. இதை வந்து நம்ம காப்பி லேயர் கொடுத்துட்டு இந்த லேயர் மேலே உள்ள லேயரை வச்சுட்டு பேஸ்ட் லேயர் ஸ்டைல் கொடுத்துட்டு ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் E. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கூட நமக்கு சிரமமாக இருக்குன்னா நம்ம மொத்தமாக இதை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கண்ட்ரோல் E கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இந்த எஃபெக்ட் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைச்சிரும். அப்புறம் லைட்டாக ட்ராப் ஷேடோ நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கலாம். இதில் இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சூட் ஆகுமோ அந்த எஃபெக்டை நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அடுத்தது வந்து நம்ம டிஎம்கேவோட ஒரு 5 இல்லை ஒரு 6 பிஎஸ்டி ஃபைல் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறதா இருக்கிறோம். ஒரே ரேர் ஃபைலில் தான் இருக்கும். அதுவும் அதை வந்து நீங்கள் டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிங்க. எல்லாம் லேட்டஸ்ட் ஸ்கில்ஸு, முதலமைச்சர் அவங்க டிஎம்கே லீடரோட லேட்டஸ்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நண்பர் ஒருத்தவங்க ஒரு டவுட்டு கேட்டிருந்தாங்க, அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம். இப்போ
வந்து ஒரு 10க்கு 10 சைஸ் போட்டுக்கிறேன். அவங்க என்னென்னா அவங்க பிரிண்ட் பண்ணும்போது கலர் வந்து டிசைன் பண்ணும்போது நல்லாயிருக்கு, பிரிண்ட் பண்ணி வரும்போது டிம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வச்சுக்கிறேன். அப்படி இதையே ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். டூப்ளிகேட் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ரெண்டுமே தான் RGB மோடில் தான் வச்சுருக்கேன். CMYKல வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம். அதுதான் பர்ஃபெக்டான ஒரு ஷேப்பு. இருந்தாலும் நம்ம டிசைன் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்பும்போது கலர் வந்து வித்தியாசப்படும். அதுக்காக வந்து நம்ம பண்ணுறதில்ல. ப்ரஷ் டூல் எடுக்கிறேன். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து சைஸை பெருசு பண்ணிக்கிறேன். Shift Ctrl N நியூ லேயர் போட்டு இப்படி ஒரு சும்மா ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஹார்ட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ரேண்டமாக வந்து ஒரு ரெட் கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் RGB மோடில். இங்கே வந்து என்னென்னா இங்கே வந்து கிளிக் பண்ணுறேன். மென்ஷன்தா 100 ரெட்டு 100 கொடுத்துட்டு திரும்ப ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிட்டு இப்படி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இதை வந்து இந்த கலரை வந்து இந்த இடம் வந்து நம்ம CMYKல நம்மளாக கொடுத்துருக்கோம், நம்ம மேனுவலாக கொடுத்துருக்கோம். இந்த RGB வந்து நம்ம இந்த மாதிரி ரேண்டமாக சூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெட் கலர் கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு இதை RGB நம்ம சேவ் பண்ணிவிடுவோம். RGB டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். RGBன்னு நம்ம கிளிக் பண்ணுறோம். இல்லை, இப்போ RGB இந்த ஃபைல் சேவ் பண்ணியிருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து நம்ம RGB மோடில் வச்சுருக்கேன், ஆனால் CMYKல கலர் கொடுத்துருக்கேன் நான். சரிங்களா, இதை வந்து அதனால் இதை வந்து CMYKன்னு நம்ம சேவ் பண்ணிக்குவோம். CMYK. ஓகே, இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த CMYK ஃபைலு CMYKல RGB மோடில் CMYK கலர் கொடுத்த ஃபைல் இது. திரும்ப Ctrl O கொடுத்து இது வந்து RGB கலர் உள்ள ஃபைல் இது. சரிங்களா, ரெண்டுத்தையும் இப்படி எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து RGBயில் உள்ள கலர் கொடுத்துருக்கோம், இதை வந்து CMYKல கலர் கொடுத்துருக்கோம். RGB மோடில் CMYKல ரெட் கலர் கொடுத்துருக்கோம் நம்ம. சரிங்களா, இப்போ இதோட நம்ம பிரிண்ட்டுக்கு அனுப்பும் போது இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு மோடை வந்து CMYKல மாற்றி தான் நம்ம கலர் கொடுப்போம். கலர் கொடுத்தோம்னா நம்ம என்ன கலர் வச்சோமோ ரெட் கலரு அதே கலர் தான் இருக்குது இதில். நம்ம RGB மோடில் தான் இதையும் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம், ஆனால் CMYKல போய் நம்ம கலர் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல போய் நம்ம கலர் கொடுத்துருக்கோம். மெஜந்தா 100 எல்லோ 100 கொடுத்து ரெட் கலர். ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் கலர். இதை வந்து நம்ம CMYK மாற்றிருக்கோம். இப்போ மோடில் போய் பாருங்கள், CMYKல இருக்குது, கலர் மாறல. இந்த மெத்தடில் வந்து நம்ம கலர் கொடுத்துட்டு பிரிண்டிங் இந்த மாதிரி இந்த CMYKல வந்து நம்ம RGBயில் வச்சுட்டு CMYKல கலர் கொடுத்துட்டு நம்ம பிரிண்ட் அனுப்பினோம்னா இதே நம்ம என்ன கலர் வைக்கிறோமோ அதே கலர் தான் வரும், டார்க்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரேண்டமாக வந்து நம்ம இதில் சூஸ் பண்ணியிருக்கோம் ரெட் கலரு. இதை வந்து நான் மோடு மாற்றுறேன். CMYKக்கு டிசைன் பண்ணியிருக்கோன்னு வச்சுங்க. டிசைன் பண்ணிவிட்டு CMYKல நம்ம மாற்றுறோம். மாற்றும் போது கலர் வந்து உங்களுக்கு டிம் ஆகுது. இந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு அந்த நண்பர் ஒருத்தவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அநேகமாக. அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் RGB மோடிலே வச்சு ஒர்க் பண்ணுங்கள். ஆனால் கலர் கொடுக்கும்போது CMYK கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் நல்லா டார்க்காக இருக்கும், டிம்மாக இருக்காது. சரிங்களா, ரெண்டாவது என்னென்னா RGBலே வச்சு, ஏன்னா CMYK தான் வந்து நம்ம பிரிண்டிங் மெத்தடு வந்து நம்ம CMYK கலர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆனால் CMYKல வச்சு ஒர்க் பண்ணோம்னா நம்ம தேவையான அளவு அதில் ஒரு கலர்லாம் நம்ம ஒரு பிரைட்டாக இருக்காது. திரும்ப நம்ம CMYKல வச்சு RGBயில் மாற்றி கஸ்டமருக்கு அனுப்பணும். இதே வந்து நீங்கள் RGBயில் வச்சு CMYKலேருந்து நீங்கள் இந்த மாதிரி கலர் கொடுத்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து வேரி ஆகாது, பிரைட்டாகவே இருக்கும். நீங்கள் என்ன RGBயில் வைக்கிறீங்களோ அதே கலர் தான் உங்களுக்கு பிரிண்டிங்லேயும் வரும்.
சரிங்களா. ஆர்ஜிபி சிஎம்கேவோட கலர் வேல்யூ உங்களுக்கு தெரியலனா நெட்டில் போயிட்டு இந்த மாதிரி ஃப்ரீ சிஎம்கே சார்ட் பிரிண்டபிள் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கலரோட வேல்யூலாம் இருக்கும் உங்களுக்கு. ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருந்தால் இருக்கு பாருங்க, ரெட் கலர் மெஜந்தா 100 எல்லோ 100 ரெண்டுமே சேர்ந்தா எல்லோ ரெட்டு சரிங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பர்சன்டேஜில் இதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு சியானு மெஜந்தா எல்லோ பிளாக் மூணு இருக்குங்களா. இந்த மாதிரி ஒரு சார்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கலர் வேல்யூ வந்து நீங்கள் அடிக்கடி ஒர்க் பண்ணும்போது இந்த வேல்யூவில் உள்ள கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரிண்டிங் நல்லா பக்கவாக இருக்கும். வேறு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கிளியர் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த 4 விசிட்டிங் கார்டுக்குள்ளே வந்து ரேர் ஃபைலாக நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோவில் இருக்குது சரிங்களா. பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.